நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் சமீப நாட்களாக சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கிறார். அரசியல் களத்தில் பல அரிய கருத்துக்களை சொல்லி கவனம் ஈர்க்கும் சீமான் பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட விஷயம் பூதாகரமாக வெடித்துள்ளது. திருமணம் செய்து கொள்வதாக கூறி தன்னுடன் உறவு வைத்துக் கொண்ட சீமான் பின்னர் தன்னை ஏமாற்றி விட்டார் என நடிகை ஒருவர் கடந்த 2011ஆம் ஆண்டு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இது குறித்து அவ்வப்போது சலசலப்புகள் எழுந்தாலும் வழக்கு முடிவுக்கு வரவில்லை. ஆனால் தன் மீது நடிகை கொடுத்த பாலியல் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என சீமான் உயர்நீதிமன்றத்தை நாட அப்பொழுது விழுந்தது பரபரப்பின் முதல் கனல். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சீமான் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றம் சாதாரணமாக கடந்து போக முடியாதது என திட்டவட்டமாக கூறி சீமான் மீதான வழக்கை விசாரித்து 12 வாரங்களுக்குள் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என வளசரவாக்கம் போலீசாருக்கு கடந்த 21ஆம் தேதி உத்தரவிட்டார். மேலும் தனக்கு 7 முறை கட்டாய கருக்கலைப்பு செய்ததாக சீமான் மீது அந்த நடிகை ஆதாரங்களையும் சில புகார்களையும் அளித்ததாக தெரிகிறது. கடந்த 14 ஆண்டுகளாக இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் இது தொடர்பாக நடிகை அவ்வப்போது வீடியோக்களையும் வெளியிட்டு வந்தார். அதில் அவர் குறிப்பிட்ட சில விஷயங்கள் சோசியல் மீடியாவில் பேசு பொருளாக மாறின. முதலாவதாக தன்னை யாரென்றே தெரியாது என சீமான் கூறியதாகவும் யாரென்றே தெரியாதவருக்கு எதற்காக மாதம் 50,000 ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என கேள்விகள் எழுப்பியிருந்தார். இதனை தர்மபுரியில் செய்தியாளர் சந்திப்பின் போது சீமானை வெளிப்படையாக பேசினார். உதவி என்று கேட்டதால் பணம் கொடுத்ததாக தெரிவித்திருந்தார். அத்தோடு முடிந்திருந்தாலும் பரவாயில்லை, நான் என்ன சோளக்காட்டுக்குள் தூக்கிட்டு போய் கற்பழிச்சேனா எனவும் பேசி சர்ச்சையை கிளப்பிவிட்டார் சீமான். அதைத் தொடர்ந்து சென்னையில் பேசும்போது திருமணம் செய்து கொள்வதாக எங்களுக்குள் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, இது இருவரும் புரிதலின் அடிப்படையில் நிகழ்ந்த உறவு எனவும் சொல்லியிருந்தார். ஆனால் சீமான் அத்துடன் நிறுத்தவில்லை. அந்த நடிகை ஒரு பாலியல் தொழிலாளி என தொடங்கி அடுக்கடுக்காக அவதூறாக பேசியிருந்தார். இதற்கு பதிலடியாக வீடியோ வெளியிட்ட நடிகை கண்ணீருடன் சீமானை கடுமையாக கண்டித்திருந்தார். சீமான் மீது நடிகை தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ய மறுத்த நிலையில் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றது சீமான் தரப்பு. அங்கே நடைபெற்ற விசாரணையில் சீமான் மீதான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் பேச்சுவார்த்தையின் மூலம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணவும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இது குறித்து பேசிய சீமான் பேச்சுவார்த்தை தேவையில்லை எனவும் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் இவை எனவும் கூறியிருந்தார். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் நடிகையுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சித்து வருவதாக சீமான் தரப்பு தெரிவித்திருக்கிறது. ஆரம்பத்தில் அந்த நடிகை யார் என்றே தெரியாது என சொல்லிய சீமான் பின்னர் பணம் கொடுத்ததாகவும் சொல்லி பிறகு அவரை பாலியல் தொழிலாளி எனவும் சொல்லி சர்ச்சையில் சிக்கினார். தற்போது அதே சீமான் தான் நடிகையுடன் பேச்சுவார்த்தையே தேவையில்லை என்று இருக்கிறார். இப்படி சீமானின் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் இணையவெளியில் பெரும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தி வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, பெண்களை பொதுவெளியில் இப்படி பேசும்போது அக்கட்சியில் பெண்கள் எப்படி இருக்கிறார்களோ தெரியவில்லை என திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் சீமானின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்.